தன்னுடைய கட்சியினுடைய இரண்டாவது அரசியல் மாநாட்டை இன்னொரு கட்சியின் தலைவருடைய பிறந்த நாளில் ஒருத்தர் வைப்பாரா? அப்படி வச்சாருன்னா அது யாருக்கு சாதகமாக முடியும்? அந்த கட்சிக்கு முடியும். சொல்லப்போனால் அன்றைக்கு தான் விஜயினுடைய திருமண நாள். ஏன்னா அப்போ விஜய் அந்த காரணத்துக்காக கூட அந்த தேதியை அவர் செலக்ட் பண்ணியிருக்கலாம்ல. விஜயினுடைய இந்த அரசியல் அறிவிப்பில் ஆரம்பித்து மாநாட்டு தேதி தொடங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனையில் தான் அவங்க அதை செலக்ட் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். சார், ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்ற வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய தலையெழுத்தையே ஒரு ஜோசியக்காரர் கையில் இருக்குது அப்படின்னா அது மதுரையில் இடம் கொடுப்பாங்களா இல்லை அதில் ஏதாவது சர்ச்சைகள் வருமா? அந்த இடத்த இவங்களுக்கு கிடைக்காதவாறு ஏதாவது திமுக அரசு இடைஞ்சல் செய்தால் அதை வச்சே அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை அவங்க கையில் எடுப்பாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த முயற்சியை திமுக எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய மக்கள் சிறுபான்மையினராக தான் பார்க்குறாங்க. இல்லை, பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஒரு பக்கம் நடிகர் அப்படின்னாலும் அப்போ கொஞ்சம் டீப்பாக யோசிக்கும் போது இவர் யார், இவருடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இவர் எந்த பண்டிகையை கொண்டாடுவார் என்ன அப்படின்லாம் நீங்கள் அப்படியே போகும்போது அடடா இவர் ஒரு கிறிஸ்துவர் இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் உங்களுக்கு புரிபடும் தானே. அதில் எந்த மாற்றமே இல்லை. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆகஸ்ட் மாதம் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாளில் விஜய் அவர்களுடைய மதுரை மாநாடு, இதை எப்படி சொல்லுவாங்க? இல்லை, அது ஒரு தற்செயலான விஷயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா விஜயகாந்த் மீது விஜய்க்கு அபிமானம் இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் தன்னுடைய கட்சியினுடைய இரண்டாவது அரசியல் மாநாட்டை இன்னொரு கட்சியின் தலைவருடைய பிறந்த நாளில் ஒருத்தர் வைப்பாரா? அப்படி வச்சாருன்னா அது யாருக்கு சாதகமாக முடியும்? அந்த கட்சிக்கு முடியும். என்னதான் விஜயகாந்த் மறைந்தாலும் அந்த கட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சியாக இன்னும் இயங்கிக்கிட்டு தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி ஒரு தேதியை செலக்ட் பண்ணி இந்த காரணத்துக்காக செலக்ட் பண்ணால் அது அந்த கட்சிக்கு ப்ளஸ்ஸாக போயிடுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோ இன்சிடென்ட் தான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் அன்றைக்கு தான் விஜயினுடைய திருமண நாள். ஏன்னா அப்போ விஜய் அந்த காரணத்துக்காக கூட அந்த தேதியை அவர் செலக்ட் பண்ணியிருக்கலாம்ல. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா திருமண நாளுக்காகவும் அந்த தேதியை அவர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். விஜயகாந்த் பிறந்த நாளுங்கிறதுக்காகவும் அந்த தேதியை அவர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா விஜயினுடைய இந்த அரசியல் அறிவிப்பில் ஆரம்பித்து மாநாட்டு தேதி தொடங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜோசியக்காரருடைய ஆலோசனையில் தான் அவங்க அதை செலக்ட் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த ஜோசியக்காரர் குறித்து கொடுத்த ஒரு நாளாகத்தான் அது இருக்கும். அப்படி தான் என்னுடைய கணிப்பு. சார், ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்ற வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய தலையெழுத்தையே ஒரு ஜோசியக்காரர் கையில் இருக்குது அப்படின்னா அது எப்படி சார்? அது பெரிய முரண்பாடு தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பகுத்தறிவு பேசுகிற கட்சிகளே கூட நீங்கள் ஜோசியக்காரங்களை கேட்டு நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம வெளியில் பகுத்தறிவு வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களும் ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஜோசியக்காரனுடைய ஆலோசனையை பின்பற்றுகிறவர்களாக தான் இருக்காங்க. அது ஒன்றுமே தவிர்க்க முடியல. சார், இப்போ இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய இந்த மூவ் இருக்குல்ல, பொதுவாக விக்ரவாண்டியிலே சொன்னது என்னன்னா இடம் கொடுக்கப்படலை அப்படின்னு. இப்போ மதுரையில் இடம் கொடுப்பாங்களா இல்லை அதில் ஏதாவது சர்ச்சைகள் வருமா? இல்லை, மதுரையில் இடம் கொடுத்துட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அண்ணா இவங்க அதை பல்வேறு கட்டமாக அதை முடக்க பார்த்தாலும் அதையும் தாண்டி அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை. இதுக்கு மேலே அந்த இடத்த இவங்களுக்கு கிடைக்காதவாறு ஏதாவது திமுக அரசு இடைஞ்சல் செய்தால் அதை வச்சே அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை அவங்க கையில் எடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த முயற்சியை திமுக எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணதுங்கிறது வேற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் அது நம்ம மேலே திருப்பி விடப்படும் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஏதாவது ஒன்று பிளாக் பண்ணோம்னா அது விஜய்க்கு அனுதாபமாக மாறி அது அவருக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிற அபாயமும் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டு விஷயத்தில் திமுக இந்த மாதிரி சில்லறைத்தனமாக நடக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் விஜயனுடைய பேர்லேயே மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. சரி, ஜேவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அது என்ன பேர்? இல்லை, அது ஒரு புஷியான அந்த ஆர்வ கோளாறாக சொன்ன ஒரு விஷயம் தானே. என்ன விஜய் தான் விஜயினுடைய பெயர். அவருடைய முழு பேர் ஜோசப் விஜய். இன்னும் சொல்லப்போனால் அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போதே அந்த லெட்டர் பேட் உட்பட எல்லாத்துலேயுமே தலைவர் ஜோசப் விஜய் அப்படி தான் அவர் கொண்டு வர நினச்சார். ஆனால் என்னென்னா அவர் பக்கத்தில் இருக்கிற ஆலோசகர்கள் முக்கியமாக ஜான ஆரோக்கியசாமி போன்றவர்கள் அவருக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நண்பனா காவலனா உற்ற துணையா இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் ஒரு சிறுபான்மையினரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பெரிய பிராட் மைண்டு கிடையாது.
அதனால என்னன்னா நீங்கள் இந்த ஜோசப்ங்கிறத தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க, வெறும் விஜய்னு யூஸ் பண்ணுங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் அந்த விஜய்ங்கிற பெயரோட வந்து அந்த கட்சியை இது பண்ணது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, விஜயை பொறுத்தவரை தன்னுடைய உண்மையான பெயர் ஜோசப் விஜயாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் ஹெச் ராஜாவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும்போது கூட ஜோசப் விஜய்ங்கிற பேர் போட்டு தான் கொடுத்தாரு. ஸோ அந்த விஜய் இன்றைக்கு இவர்களுடைய ஆலோசனையில் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு அவர் விஜய்ங்கிற பேரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு வந்து ஜேவின்னு வந்து ஒரு பேரை கொண்டு வரதெல்லாம் உண்மையிலே ஒரு அபத்தமான காமெடியாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஜனநாயகன் விஜய் என்பதின் சுருக்கமாக ஜேவிங்கிறாரு. ஆனால் எதிர்கட்சிகள் பாஜக போன்றவர்கள் ஜோசப் விஜயுடைய சுருக்கம் தான் ஜேவிங்கிறது கூட அதை அவங்க எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே விஜய்ங்கிறதே ஒரு 3 எழுத்து தான். அதை போய் நீங்க ஒன்றை சுருக்கிட்டு 2 எழுத்தா சுருக்கி என்ன பண்ண போறீங்க? அப்புறம் எல்லாத்துக்கும் மேல மக்கள் மனதில் அவர் விஜய்ங்கிற பெயரில் தான் பதிவாகியிருக்காரு. அதை போய் நீங்க ரப்பர் போட்டு அழிச்சிட்டு இன்னொரு ஸ்டிக்கரை போய் ஒட்டணுமா? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு அவசியமற்ற விஷயம்தான். இது போன்ற அபத்தமான விஷயங்கள்ல உங்க கவனத்தை காட்டுவதற்கு பதிலாக வேறு விஷயத்தில் தாவேக்காவை இன்னும் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற விஷயத்துல அவங்க கவனம் செலுத்தலாம். சார், ஆனால் இப்போ இப்போ இந்த ஜேவிங்கிற இந்த ஒரு விஷயத்துலேயே வந்துட்டு மக்கள் வந்து விஜயை வந்து விஜயா பார்க்குறாங்க. ஆனால் ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த பேர் இருந்தாலே அவர் வந்துட்டு அரியணையில் கொண்டுட்டு போய் வைக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கா இன்னும் தமிழ்நாடு. நிச்சயமா அதில் எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் நார்மலாக பாருங்களேன், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பல தலைமுறைகளாக இங்கேயே இருக்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் நான். இப்போ நான் வந்து இங்கே ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப்லேயே போய் பாருங்கள், நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு ஒருத்தன் கருத்து போடுவான். இப்போவும் இஸ்லாமியர்கள் குறித்த பார்வை என்பது இவர்கள் எல்லாமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்ங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்தியாவோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் மத ரீதியான தாக்குதல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரணாக இருப்பதை இங்கே இருக்கிற என்ன இந்து மக்கள் தான். ஏன்னா அவர்கள் வந்து இந்த மாதிரியான துவேஷங்கள்லாம் பார்க்கறதில்ல. அதே நேரம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான நம்மை ஒரு சிறுபான்மையினர் ஆள்வதா அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லார் மனசுலையும் ஏதோ ஒரு வகையில் இருக்கும். சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும், ஆனால் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பெயரிலேயே அதை நம்ம எதுக்கு நினைவூட்டணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து வெறும் விஜயாக இருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் விஜய மக்கள் வந்துட்டு சிறுபான்மையினராக தான் பார்க்குறாங்க. இல்லை, பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஒரு பக்கம் நடிகர் அப்படின்னாலும் அப்போ கொஞ்சம் டீப்பாக யோசிக்கும் போது இவர் யார், இவருடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இவர் எந்த பண்டிகையை கொண்டாடுவார் அப்படின்லாம் நீங்கள் அப்படி போகும்போது அடடா இவர் ஒரு கிறிஸ்துவர்ல அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் வந்து உங்களுக்கு புரிபடும் தானே. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இந்த ஒரு சூழலை அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு சரி நம்ம அடையாளத்தை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிறுபான்மையினராக இருக்கலாம், இல்லை வேற சமூகம் சார்ந்த மக்கள் கூட வந்துட்டு அந்த ஒரு அடையாளத்தை மாற்றக்கூடிய ஒரு தேவை ஒன்று வந்துருக்கும்ல. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஆர்யாங்கிற பெயர் அவருடைய இயற்பெயர் வேற, படத்துக்காக மாற்றிக்கிறாரு, ஏன்னா அவர் வேற ஒரு சமூகம் சார்ந்தவர். விக்ரமுடைய இயற்பெயர் வேற ஒரு மதத்தை சார்ந்தவர். அப்போது இது தேவையாகவே இருக்காது சார் தமிழ்நாட்டில். அந்த சினிமாவில் வந்து அது தேவையாக இருப்பதாக நினைக்கிறார்கள். அதுதான் முக்கியமான விஷயம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நல்லதோ கெட்டதோ உன்னுடைய அடையாளத்தை மறைக்காமல் உன்னுடைய சொந்த அடையாளத்தில் வந்து நீ வாழணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த துறைக்கு வந்த புதிதில் நிறைய பேர் வந்து எனக்கு அட்வைஸே பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் இந்த பேரில் இருக்கீங்க, வேறு பேரில் நீங்கள் மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு. நான்லாம் உங்களை கடுமையாக எதிர்வினையாட்டியிருக்கேன். ஆனால் பல பேர், முக்கியமாக அந்த சிறுபான்மை இனத்திலிருந்து திரைத்துறையில் இயங்குகிற பல பேர் நீங்கள் சொன்ன ஆரியா மாதிரி பெயரை மாற்றிக்கொண்டவர்கள்லாம் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ சமீப காலமாக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு பெயர் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். அவர் தான் அஜித்தினுடைய அடுத்த படத்தை தயாரிக்க போகிறாரு. அவர் வந்து ஒரு இஸ்லாமியர், கீழக்கரையை சேர்ந்த இஸ்லாமியர். ஆனால் அவர் என்னன்னா ராகுல் அப்படிங்கிற ஒரு இந்து பெயரில் இந்த திரையுலகில் வந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அது என்ன காரணங்கிறது தெரியாது. அதே நேரம் பல இஸ்லாமியர்கள் அவர்களுடைய பெயர்களில் தானே இங்கே இருக்காங்க. அவங்க வந்து இஸ்லாமியருங்கிறதுனாலே யாருக்குமே வாய்ப்பு மறுக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் ஏஆர் ரஹ்மான்கிற ஒருத்தர் இந்துவாக இருந்து இஸ்லாமியராக மதம் மாறி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறார். இப்போ அவர் அந்த உச்சத்துக்கு போனதற்கு அவர் இஸ்லாமியராக இருப்பதும் காரணம் கிடையாது. அவருடைய திறமை, அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள், அதை அவர் பயன்படுத்தி கொண்ட விதம். ஸோ இதுதான் வந்து ஒருத்தவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர்களை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகுமே தவிர அவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது கிடையாது. இந்த யதார்த்தம்
புரிந்தால் யாருமே இந்த பெயரை மாற்றிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் ஒரு நீளமாக இருக்கிற ஒரு பெயரை வேணால் நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு உங்கள் பெயரையே தூக்கி போட்டுட்டு இன்னொரு பெயருக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய வேரையே அறுத்துக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். பட் அதில் வந்து எனக்கு பெரும்பாலும் உடன்பாடு இல்லை. இன்னொன்று, உங்களிடம் திறமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் நீங்கள் என்ன பேரில் வேணாலும் இருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.